இது 4th ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜ் இந்த மாதிரி சொல்கிறாங்க, அவ்வளவுதான்றாங்க. அப்போ எனக்கு ப்ரே பண்ணுங்கன்றாங்க. ஃபோனில் தான் நான் ப்ரே பண்ணேன். நான் சாதாரணமாக தான் ப்ரே பண்ணேன். ஆண்டவரே சுகந்தாரம் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்த 2 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்படி அந்நிய பாஷை வரம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சுகம் அளிக்கும் வர ஹீலிங் வரவெல்லாம் ஒருத்தருக்கு இருந்தால் நிறைய பேர் ஹீல் பண்ண முடியல. அதெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக குறையுதோ இந்த காலகட்டங்கள். பார்வை இல்லாத பொண்ணு, வாலிப பொண்ணு, அந்த டோட்டல் பிளைண்டு. நான் இந்த 2 பெருவரலையும் அந்த பிள்ளையோட 2 கண்ணிலையும் வச்சு வல்லமை இறங்கட்டும், இயேசுவின் வல்லமை இப்பொழுது அந்த சரீரத்தில் இறங்கட்டும்னா காலெல்லாம் கர 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 கரன்னு திரும்புது, கையெல்லாம் கர 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 கரன்னு திரும்புது, கண் திறந்துருச்சு. எல்லாம் சொல்லுங்க ஜீசஸ் ஜீசஸ், நாங்கள் வாய் திறந்துருச்சு, கண் வந்து கண்ணீராக வருது. அப்போ எனக்கு ஒரு தரிசனம் பார்க்குறேன். நான் வேர்ட் ஆஃப் நாலேஜ் இருந்துச்சுன்னா, அறிவு ஒன்று தோசைன்னா இந்த மாதிரி காமிப்பார் தரிசனம். அதை பார்க்குறேன். இவங்க அந்த பொண்ணுடைய வீடு வளர்ச்சி கம்மியாக இருக்குது, பேசினதே திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்குது. அவங்க அம்மாவை போட்டு தொந்தரவு பண்ணுது, டிவி பார்க்கணுன்னுது. அங்கிள் வந்திருக்காங்க, ஜெபம் பண்ணான். என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணணுமான்னு. எனக்கு அந்த பிள்ளை மேலே கை வச்சா அது சுகமானா எப்படி இருக்கும்? 4 நாள் நான் பிரசங்கம் பண்ணது ஒன்றுமே கிடையாது. அங்கே அற்புதம் நடக்கலையே. இப்படி போல் 26 பிள்ளைகள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி. ஒரு வீட்டில் ஒரு பையன் 5 வருஷமாக ஒரு ரூம்குள்ளே அடைச்சி கிடக்கிறான். என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நான் போய் காரில் இறங்குறேன், ஏஞ்சல்ஸாக வந்து இறங்குறாங்க. நீ பார்க்குறீங்களா? ஏஞ்சல்ஸ். சகோதரர் பிரவீன் ஈடன் டிவியின் மூலமாக பல அற்புதமான சாட்சிகளை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சாட்சிகள் இன்னும் பல சாட்சிகளை உருவாக்குது. ஸோ நீ கிறிஸ்தவ மீடியா உலகத்தில் பெரிய தாக்கத்தை இந்த ஈடன் டிவியானது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை நானே பார்க்குறேன். அநேக டெஸ்டமனிஸ் ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன். ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான அந்த ஊழியம் இன்னும் அநேகருக்கு பிரயோஜனப்படுவதற்கு உங்கள் பங்களிப்பையும் இதில் செய்யுமாறு உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். உங்கள் பொருளாதாரத்தினால் விசேஷமாய் இந்த ஊழியத்தை தாங்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இது ஒரு பெரிய சுவிசேஷ அறுவடையாக இது மாறும். பிரைஸ்ல. ஸோ இந்த பரிசுத்தாவியின் வரங்கள் 9 வரங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ போன லாஸ்ட்டு 2 எபிசோட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 6 இது முடிச்சோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு 3 இது நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் இப்போது நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க யார் இந்த பால்ராஜ் கண்டி அப்படின்னா இந்த சாட்சியை பார்த்தா தெரியும். அந்த லிங்க்கை நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ பரிசுத்த வரங்களை குறித்து நீங்கள் கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் சர்ச் பண்ணி புக்கை வெளியிட்டிருக்கிறீங்க. ஸோ இந்த புக்கில் இருந்தால் நம்ம பார்க்குற வியூவர்ஸ் நம்ம கொண்டு போகிறோம், கொஷின் ஆன்சர் கொண்டு போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாக வாங்கி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அந்த கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் தான் கிடைக்கும். ஸோ இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ அடுத்து கிட்ட 6 வரங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து என்ன முக்கியமான 3 வரங்கள் இருக்குது. ஒன்று ஹீலிங், அடுத்து மிராக்கிள், அடுத்து வந்து இப்போ ஃபஸ்ட்டு எதை பார்க்க போகிறோம்? குணமாக்க வரங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி குணமாக்க வரங்கள். பொதுவாக வந்து எனக்கு இந்த டிஃப்ரெண்ட்டு கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ நீங்கள் ஹீலிங் அண்ட் மிராக்கிள் அது வந்து சேம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. அது என்ன வரங்கள் வேற, அற்புதங்கள்ன்றது வேற. அற்புதம்ன்றது பெரிய அற்புதம். அது சுகம் வந்தாலே அற்புதம் தானே, அப்படி எடுத்துக்க முடியாது. சுகம்ங்கிறதே ஒரு அற்புதம் தானே. ஆமாம், அற்புதம் தான். இருந்தாலும் அற்புதம்ன்றது அற்புதம், அது தனி. இது அற்புதம்ன்றது சூப்பர் நேச்சுரல் அப்படி சொல்லலாமா? இப்போ எப்படி பிரிக்கலாம்? எப்படி பார்வை ஒருத்தனுக்கு மங்களா இருக்குது, அவனுக்கு நீங்கள் வந்து ப்ரே பண்ணுறீங்க, கண்ணு நல்லா தெளிவாக தெரியுது. இது வந்து குணமாக்கம் வரும். கண்ணே இல்லாதவனுக்கு ஜெபம் பண்ணுறீங்க, கண்ணு உண்டாகுது. ஓ, அது அற்புதம். ஒருத்தனுக்கு கை வழங்காமல் நிற்கிது ஒரு மாதிரி, அவனுக்கு நீங்கள் வந்து சுகவீனமாக இருக்கா, கையை தொட்டு ஜெபம் பண்ணுறீங்க, அவனுக்கு சுகமாகுது. இது குணமாக்கம் வரும். அவன் கை ஒரு சின்னதாக இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, அது வளருது. இது அற்புதமா? இது அற்புதம். இது அப்போ சூப்பர் நேச்சுரல்னு சொல்லலாம்ல? ஆமாம். ஏன்னா இப்போ
ஜீசஸ் கிறிஸ்து தண்ணியில் நடந்தார், 4 நாள் மரிச்சவர் லாசர் எழுப்பினார், செங்கடல் இருந்து பிளக்கப்பட்டது. இதெல்லாம் அற்புதம். இந்த பக்கம் சூப்பர் நேச்சுரல்ன்ற கான்செப்டும் அதை நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அற்புதத்தை பிரிக்கலாம். இது எப்படி கிஃப்டடு குணமாக்கும் மரங்கள் பைபிளை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கன்னா எல்லாமே இன்னர் மேன் மெயின். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வெறும் சரீரத்தில் சுகவீரமாக இருக்கிறோம் சுகப்படுத்துறதுன்னு ஒரு பக்கம், இன்னொன்று உள்ள உடஞ்சு கிடப்பான், டிப்ரெஷனில் இருப்பான், உள்ள ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருப்பான், நொறுங்கி போயிருப்பான். ஓகே. அவனுக்கும் ஹீலிங் அவசியம். ஓகே ஓகே. ஸோ 2 விதத்துலையும் அவனுக்கு ஹீலிங் அவசியம், சுகம் அவசியம். சரி சரி சரி. இன்றைக்கி ஒரு நோய்வாப்பட்டிருக்கான் அப்படின்னா நீங்கள் போய் வெறுமனே விசுவாசம் வர வேணும். முதல்ல நம்ம எப்பயும் பார்த்தது போல் விசுவாசம் வர வேணும். எனக்கு வந்து இதுக்கான வரம், இது ஹீலிங் கிஃப்ட் எனக்கு ஆப்ரேட் ஆகும், கர்த்தர் என்ன பயன்படுத்துவார், இது ஃபெயிலியர் ஆகாது என் மினிஸ்ட்ரி அப்படின்ற விசுவாசம் வர வேணும். அடுத்து ஹீலிங் கிஃப்ட்டுக்கு முன்னாடி எடுத்தோடனே போய் டக்குன்னு கை வச்சிடக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. அவனுக்கு பாவத்தினால வந்த வியாதியா அப்படின்ற ஆவிகளை பகுத்தறிவத்தில் ஒரு காமிப்பார். பாவத்தினால வந்த வியாதினா இப்போ 38 வருஷம் வியாதி பார்த்தீங்கன்னா அவனுக்கு பாவத்தினால வந்த வியாதி. அதே மாதிரி 18 வருஷம் கூடிக்கு சாத்தான் பலவீனப்படுத்தி வச்சிருக்கான், பலவீனப்படுத்த ஆவியால கூனியா வச்சிருக்கான் 18 வருஷமா. யோபுக்கு சாத்தான் தானே வந்து உள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரைக்கும் பருக்களால் பாதிச்சு வச்சிருக்கிறான். அப்போ ஆவிகளை பகுத்தறிவரத்தில் அது காமிப்பார் நமக்கு. இது பாவத்தினால வந்த வியாதினா முதல்ல அவனை மனம் திரும்ப வச்சு ஜெபிக்க வைக்கணும் அவனை. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹீலிங் கிஃப்ட் ஆப்ரேட் ஆகணும் பண்ணணும். சில பிசாசு வியாதி பண்ணியிருப்பான், அப்போ நீங்கள் பிசாசை வரட்டினா அவன் ஹீல் ஆயிடுவான். வியாதினா ஒரு ஹீலிங் அப்படிங்கும்போது நோய் வாய்ப்பட்டவர்கள் நோய் வாய்ப்படுறாங்க, அவங்களுக்கு தான் ஒரு ஹீலிங். என்ன பார்வை இல்லாதவங்க சொல்லலாம் இல்லையா, நிறைய ஹீலிங், கேன்சர் நிறைய நம்ம பார்க்குறோம், உடல்நிலை குறைவு இருக்கிறது. ஸோ இது வந்து நிறைய விஷயத்தில் நடக்குது இல்லை. இப்போ நீங்கள் பிசாசும் கொண்டு வர்றது இருக்கு. ஆமாம். இப்போ நம்மளே நம்ம உடம்பை பார்த்துக்கல அப்படின்னா கூட அதனாலையும் நம்ம குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பாடு அது மூலமாக வருதுன்றாங்க. சில நேரம் ஆண்டவரே இதை அனுமதிக்கிறாரு இவங்களுக்கு அப்படின்ற சில இதெல்லாம் சொல்லப்படுது. சில சாப்பிட்றாங்க. ராத்திரி 12 மணிக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா, ராத்திரி 12 மணிக்கு வாங்கி கொடுத்தா அதுகளுக்கு ஒத்துக்குமா? ஒத்துக்காது. அப்போ அந்த வியாதி வருதுன்னா அது வேற. விசுவாச செலவத்துக்கு வியாதி கொண்டாந்து வச்சிருப்பான். பட் இப்போ ஹீலிங்கும் போது எல்லாத்துக்குமே நடக்குமா? இப்போ நான் சொல்றது இப்போ ஆமா, இப்போ நீங்க வந்து வியாதி ஹீலிங் போது யாரா இருந்தாலுமே நடக்கும். கேட்கணும் நீங்க, அந்த வரம் தாரும் ஐயா, இப்போ நான் அந்த கேன்சர் பேஷண்ட் ஜெபம் பண்ண போறேன், எனக்கு அந்த வரம் தாரும், அவங்க நான் போய் அவங்க ஜபிக்கும் போது அவங்களுக்கு சுகம் உண்டாகணும், அற்புதம் நடக்கணும், அதில் அவங்க உண்மை பார்க்கணும் இயேசுவே அப்படின்னு போய் சொல்லிட்டுனா என்ன இயேசுவை பார்க்கணும் அவங்கன்ற நோக்கத்தோட போய் வாட் ஆட்டிடியூட் வித் வாட் இன்டென்ஷன் யூ ஆர் கோயிங் யூ ஆர் டூயிங்கிறது முக்கியம். இப்போ நம்ம ப்ராக்டிக்காக நிறையா பேசுகிறோம், நான் நிறையா பேர்கிட்ட பேசிட்டு வரேன். பட் ஹீலிங்கிறது வரங்கள் கிஃப்ட் ஓகே ஆர்டர் கொடுக்குறாரு, ஆனால் பட் எல்லாத்துக்கும் இது நடக்குதாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து வரங்கள் பெற்றவங்க கூட எல்லாத்துக்குமே இது ஆப்ரேட் ஆகி எல்லாத்துக்கும் இது கிஃப்ட் இது இந்த ஹீலிங் வந்து நடக்குதா எல்லா மக்களுக்கும்? அவர் வந்து மாறாதவர். நமக்கும் வாஞ்சிக்கிறோம் அவங்களுக்கு சுகம் உண்டாகணும், அது ஓகே. அவங்களுக்கு பாத்திரவானா இருக்கணும், அவங்க பாத்திரவானா இருக்கணும், அப்படின்னா தான் இது நடக்கும். ரட்சிக்கப்பட்டு ப்ரேயர் பண்ணி இதாக நோய் வாயோட வாழ்றது பார்க்க முடியல. என்ன காரணமாக? சில பேருக்கு அந்த எதிர்பார்ப்பே இருக்காது, ஆண்டவர் சுகம் தருவாரு நமக்கு அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்காது, விசுவாசம் இருக்காது. எனக்கு இப்படித்தாங்க, இப்படித்தான் லைஃப் லாங் இப்படித்தாங்க நினைக்கிறேன். கிறிஸ்டியானிட்டியில் வந்து ஹீலிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பாட்டு. ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நன்மை செய்ய நிறைய பேர் ஹீல் நடந்துச்சு இல்லை, அப்படிதான் வந்துச்சு. ஆனால் பட் இன்னைக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது நம்ம சுற்றி, நம்ம நிறைய கூட்டங்கள் சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்துகிறோம். பட் இருந்தாலும் வந்து அந்த ஹீலிங்கிறது வந்து ரொம்ப பர்சன்டேஜ் கணக்கில் தான் மாறுது. 5% அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 95% வந்து அப்படியே வர்றாங்க, அப்படியே போகிறாங்க. ஒரு பிரபலமான ஊழியக்காரர், கர்த்தரால் வலிமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர், அவர்கிட்ட இதே கேள்வி நான் கேட்டேன். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டான், இவர் தான் நல்லா பெரிய வல்லமையாக ஊழியம் பண்ணுறாரு, இவரை எல்லா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாமே, எல்லாத்தையும் சுகப்படுத்திடலாமே. இப்போ இதை அதை போய் கேட்டேன் தனிமையில். அப்போ சொன்னார், இந்த கூட்டத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்க அன்னைக்கு? 4 லட்சம் பேர், 4 லட்சம் பேர் இருப்பாங்க. எத்தனை பேருக்கு சுகம் கிடைச்சிது? 100 பேருக்கு. மிச்சம் வாட்டை போட்ட அதர்சனால். அது என் கையில் கிடையாது, அது கிருபையாக ஆண்டவர் சுகம் கொடுத்தாதான். நான் போகிறேன், நான் போய் ஜெபம் பண்ண சுகம் பண்ணல, அது ஆண்டவர் கையில் இருக்குது, நம்ம கையில் எதுவுமே கிடையாது.
நம்ம போய் ஜெபிக்கிறத நம்ம பங்கு, சுகம் கொடுக்கறது அவர் கையில் இருக்குது. அற்புதம் நடந்துச்சுன்னா கர்த்தர் என் மூலமாக அற்புதம் பண்ணிட்டாருன்னு. அற்புதம் நடக்கலைன்னா நம்ம அந்த கிரெடிட் எடுத்துக்க மாட்டோங்க. அது ஒரு அவன் பிரச்சனை இருக்கும், எனக்கு தெரியதில்லை, கடவுள் பிரச்சனை இருக்கும், ஆண்டவர் கையில் தான் ஸோ இருக்கு. அப்படிலாம் ஒரு கேள்வி இருக்குல்ல. உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறதுனால இந்த நேரம் ஞாபகம் வருது. சரி. என்னுடைய ஊழியத்தில் நடந்தது பல வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு சகோதரன், அவங்க கல்யாணம் ஆனவங்க, நல்ல பிள்ளைகள் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிற அளவு பிள்ளைங்க இருக்குது. அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்பி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த இவர் வந்து கிறிஸ்தவர், அவங்க கிறிஸ்துவ அல்லாதவங்க. 2 பேரும் என்ன ஒப்பந்தம்னா, நீ உன் தெய்வத்தை வணங்கிக்கோ, நான் என் தெய்வத்தை வணங்கிக்கோ. திடீர்னு அவருக்கு கேன்சர் வந்துருச்சு. கேன்சர் வந்த உடனே அவருக்கு மடன்னு அந்த கீமோ தெரப்பி கொடுக்குறாங்க, முடியெல்லாம் உதிருது. சரி சரி. உட்கார முடியல, நிற்க முடியல. உட்காந்துருந்தா நிற்கணுன்னு இருக்கும், நிற்கிறதா உட்காரணும், ஒரு மாதிரி அது உடம்பு வலி பெயின் தாங்க முடியல. இந்த மாதிரி நேரத்தில் அவர் சகோதரர் வந்து அவருடைய சகோதரரை நீ கூப்பிட்டு போகிறாருங்க. போனால் அந்த மனைவி சைட்லேருந்து ஒரு 15-16 பேர் உட்காந்துருக்குறாங்க, கிறிஸ்துவ அறியாதவங்க. அப்போ வாரத்துக்கு 2 நாள் நான் போய் சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு போனேன்னா 11 மணி 12 மணி வரைக்கும் பைபிள்லேருந்து எல்லாம் பேசுவேன், இயேசுவை பற்றி சொல்லி அவருக்கு சுகத்துக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். போயிட்டே இருக்கேன். எனக்கு அப்படியே அது சுகம் கிடைக்கணும், இவங்க எல்லாரும் அதை பார்க்கணும், இயேசு தான் சுகம் தந்தார்னு பார்க்கணுன்ட்டு. சில நாட்கள் ஆயிடுச்சுன்னா ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஓகே. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரெல்லாம் கூப்பிட்டு போகிறேன். நான் எப்படியாவது அவரை சுகப்படுத்திடணும், இயேசுவை காமிச்சிடணும்னு எனக்கு யாரெல்லாம் தெரியுமோ அந்த ஊழியக்காரெல்லாம் கூப்பிட்டு போகிறேன். திடீர்னு ஒரு நாள் நினைச்சு பண்ணிங்கன்னா ஐசியூ கொண்டு போயிட்டாங்க, வெண்டிலேட்டரில் இருக்காருன்றாங்க. அப்போ வந்து அந்த அவருடைய மாமனார் என்னை கூப்பிட்டு விட்றாரு. கேட்குறாங்க, இந்த வெண்டிலேட்டர் எடுத்துடலாமா டாக்டர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சொல்லனே தெரியல. கண்ணெல்லாம் கலங்கி எனக்கு இயலாமல் என்னால் முடியலையே, கஷ்டம் இவ்வளவு போராடி கடைசியில் இப்படி ஆயிடுச்சுன்னு போது அந்த பெரியவர் சொன்ன வார்த்தை, இவ்வளோ நாள் எங்களுக்கு நீங்கள் பேசுனீங்க, பைபிளில் இருந்து எவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க, இல்லை 2 காரியம் தான் நடக்கணும். ஒன்று இவர் சுகமாகணும், இல்லைன்னா கர்த்தர் இவர் எடுத்துக்கொள்ளணும், கர்த்தர்கிட்ட போகணும் இவர்னார். அந்த நேரம் கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்கிறார் அவர் மூலமாக. அதுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். என்ன சொல்கிறீங்கன்னாரு. இவ்வளோ நாள் நீங்கள் போராடி ஜெபிச்சிட்டோம், இல்லை அப்போ இவர் கர்த்தர்கிட்ட போகணுன்னு ஜெபம் பண்ணுங்கன்னாரு. ஜெபம் பண்ணோம், ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், இறந்துட்டார். என் ஊழியம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி நான் வந்துட்டேன். செட் ஆகிட்டேன், அவ்வளோதான், இனி நம்ம ஊழியம்லாம் கிடையாதுன்னு மாதிரி ஆகிட்டேன். ஏன் ஒரு ஹோப்பில் இருந்தீங்களா? கண்டிப்பாக எல்லா ஊழியர்களும் ஒரு பெரிய மிராக்கிள், இவங்க எல்லாம் ரசிக்கப்படுவாங்களே, அதுக்கு தான் நம்மளுக்கு ஆண்டவர் இருள தெய்வம் அந்த பாருங்க சுகம் கொடுத்தாரு, எழும்பிட்டாருன்னு சொல்லுவாங்களேன்ட்டு. இறந்துட்டார். கிட்டத்தட்ட 1 வருஷம் போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு கார்டு வருது, அந்த வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் வச்சுருக்கோம், அவர் இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் எல்லாம் வாங்கன்னு சொல்லி. அப்புறம் அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அந்த மாதிரி வந்துருங்கன்றாங்க. நான் ரொம்ப சோர்ந்து போய் போனேன். அங்கே போனால் அந்த சிஸ்டர் வந்து என்னை வாங்கன்னு கூப்பிட்றாங்க, பிரைஸ் தலாட்னு சொல்லி கூப்பிட்றாங்க. 2 பிள்ளைகள் இருக்காங்க, நீ உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே உள்ளே போனால் அவங்க அந்த பூஜை ரூமில் பார்த்தா எந்த விக்கிரமும் இல்லை, சுத்தமாக பெயிண்ட் பண்ணியிருக்குது. அவங்க சொல்கிறாங்க, நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன். எனக்கு ஆச்சரியம், எப்படி சிஸ்டர்னு கேட்டேன். எப்படி சிஸ்டர், புருஷன் இறந்துட்டாரு? இல்லை, நான் இயேசுக்கிட்ட வந்திருக்கணும், நான் இயேசுக்கிட்ட நான் வரலை, நான் என்னுடைய சுயத்தில் தான் நின்னேன், நான் இயேசுகிட்ட நான் வந்திருக்கணும் வரல. ஆனால் இவர் இறந்த பிறகு இயேசு அறிந்து கொண்டேன், நான் இவ்வளோ காலம் என்னோட வாழ வைத்தாரே, இது வந்து ஆண்டவர் அவர் எடுத்துக்கிட்டார். அப்போ தான் நினச்சேன், ஊழியன் நம்ம கையில் இல்லை, ஆண்டவர் கையில் இருக்கு, இயேசு கையில் இருக்கு. அவர் மருத்துவன் உயிரோடு எழுமுனா தான் இவங்கெல்லாம் ரசிக்கப்பட நினச்சேன். செத்தாலும் ஆண்டவரால் தொட முடியுன்றதை நான் பார்த்தேன். நான் ஸோ அப்போ தான் நினச்சேன், நம்ம கையில் எதுவுமே இல்லை, எல்லாமே ஆண்டவர் கையில் தான் இருக்குது. அந்த உணர்வு வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம நிறைய காரியங்கள் நடந்திருக்கு சுகமளிக்கும் இதில். பார்த்திங்கன்னா, ஒரு வெளி மாநிலத்திலிருந்து ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஒரு தாயாருக்கு கேன்சர் வியாதி, அவங்க மகன் ஆஸ்பத்திரியிலே வேலை பார்க்குறவங்க.
அவங்க என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க, பயாப்சி அதெல்லாம் பார்த்து பார்த்தாங்க. இது 4th ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ் இந்த மாதிரி சொல்கிறாங்க, அவ்வளவுதான்றாங்க. அப்போ எனக்கு ப்ரே பண்ணுங்கன்றாங்க. ஃபோனில் தான் நான் ப்ரே பண்ணேன். நான் சாதாரணமாக தான் ப்ரே பண்ணேன். ஆண்டவரே சுகந்தாரம்னு சொல்லி எனக்கெல்லாம் எவ்வளோ எஃபோர்ட் எடுத்து சின்சியராக ஒரு ஏர்னஸ்ட் ப்ரே பண்ணேன். பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்த 2 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னென்னா அடுத்த நாள் ஆப்ரேஷன் கொண்டு வந்து அந்த இது இருக்க கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடணுன்ற மாதிரி இது பண்ணணும்னு போகிறாங்க. அந்த கட்டியை சிம்டமே காணோம். அவங்க ஹாஸ்பிட்டலில் பெரிய போஸ்ட்டில் உள்ளவங்க, அவங்க சீஃபையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் தானே இவ்வளோ மாதம் நீங்கள் தானே இப்போ பண்ணி இவ்வளோ ப்ராசஸ் ஆகி இவ்வளோ இருக்குன்னு இன்றைக்கி பண்ணணும், நீங்கள் இன்றைக்கி கட்டி காணன்றீங்க, அது எப்படின்னு திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க, அது இல்லை. சொன்னேன். அடுத்த ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே ஸ்கேன் பண்ணுறாங்க, அங்கேயும் இல்லைன்னு வருது. இது ஆண்டவர் செஞ்சது, நானா செஞ்சேன். இங்கே வந்துட்டாங்க, இங்கே சென்னைக்கே வந்துட்டாங்க என்னை பார்க்கறதுக்காக. இப்படி கர்த்தர் சுகம் தருவாரா? அதான் இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சுகம் இப்போ நாங்கள் சுகம் அந்த வரம் தானே, அது ஒரு கிஃப்டாக கொடுக்கப்படுது. நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் ஏன் அப்ளிகபிள் ஆக மாட்டேங்கிறேன். இது கேள்வி வந்து எல்லா நோயாளிகளும் வேணும். இது இன்னொன்று கிருபை. இங்கே ஏற்கனவே சொன்னோம், புறஜாதியாக இருந்தால் கிருபையாய் சுகம் தருவார். ஆனால் ஆண்டோட்ட வந்த பிறகு பை ஃபெய்த் தான் பண்ணுவார். விசுவாசம் வேணும் அவங்களுக்கு. விசுவாசம்லாம் பண்ண முடியாது. ஓரல் ராபர்ட்ஸ் சொல்கிறாரு ஒரு உதாரணம். அவர் ஓரல் ராபர்ட்ஸ் அமெரிக்காவிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஊழியம் பண்ணுறாரு. ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் பண்ணிவிட்டு வெளியே வராரு. எக்ஸாஸ்ட் ஆகிட்டார், வெறுத்து டயர்ட்னஸில் காரில் ஏற போகிறாரு. அப்போது ஒருத்தன் ஊனுகோல் வச்சுட்டு ஒரு பையன் நிற்கிறான், ஆலிவு பையன். அவன்கிட்ட போய் பேசுன்றார் ஆண்டவர். சொல்ல நான் ரொம்ப டயர்டாக இருக்கான்ட்டு அவன்கிட்ட பேசினார். போய் தம்பி எதுக்கு நிற்கிறேன்னா, நான் ஓரல் ராபர்ட்ஸ் ஒரு ஊழியக்கார் உள்ளே வந்திருக்கிறாரு, அவர் வெளியே வரணும், அவர் பார்க்க காத்திருக்கேன். அவனுக்கு ஓரல் ராபர்ட்ஸ் அப்போ ஏன்பா அவர் எப்படி ஊழியக்காருன்னா, இல்லை அவர் வந்து தொட்டாலும் சுகமாயிருவேன் நான். அவர் சொல்கிறார் ஓரல் ராபர்ட்ஸுக்கு அவன் அவ்வளோ மெட்டல் பீஸாக இருக்கான் காலெல்லாம். எனக்கு அந்த விசுவாசமே இல்லை. ஆனால் அந்த பையனுக்கு விசுவாசம் இருக்குது. ஆண்டவர் இவன் விசுவாசம் பண்ணி உனக்கு சுகத்தை கொடுங்கன்னா எல்லாத்தையும் கழட்டி போட்டு நடந்து போயிட்டான். ஸோ ஒரு ஃபெய்த்தில் நடக்கிறது ஒன்று. பட் ஆனால் இப்போது இதுவும் எல்லாராலையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமாம், சுகத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லாமா? அது வந்து இப்போ எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியும்னா இது இது எப்படி இதை ரிசீவ் பண்ணிக்கிறது? இதுவும் ஒன்று விரும்பி கேட்கறது தானே. என் நாமத்தினால எதை கேட்டாலும் அருளிச்சவேன்ட்டார். அவரே கொடுத்தது மற்ற எல்லாவற்றையும் அருள் அது எப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? ஓகே ஓகே. என்னைக்கு இயேசு ஏற்றுக்கொள்கிறீங்களோ அன்னைக்கு அவர் எல்லாத்தையுமே தருவார் உங்களுக்கு. பட்சபாதம் இல்லாதவர். பட் இப்போ இதை நம்ம ரிசீவ் பண்ணணும்னா என்ன மாதிரி பண்ணணும், எப்படி பெற முடியும்? நீங்கள் விரும்ப வசனம் தான், வசனத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி. அதில் அதில் இயேசு கிறிஸ்து எப்படி வந்து அந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நாவை தொட்டார்ன்னு இருக்கும், சில பேருக்கு காதில் தொட்டு உமிழ்ந்தார் அப்படின்னு இருக்கும், சில பேருக்கு எப்போ தாழ்னார் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் நம்ம படித்து பார்க்கணும். சில பேரை தனியாக கூட்டு போய் ஹீல் பண்ணியிருப்பார். இதெல்லாம் படித்து பார்க்கணும். அப்புறம் சில ஒருத்தவங்க வந்து ஒரு யோவான் 9ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஒருத்தன் பிறவி குருடனை கொண்டாந்து சீசர்கள் வந்து இவன் செஞ்ச பாவமாக எங்கள் பெற்றோர் செய்த பாவத்தில் வந்த சாபமான்றாங்க. இது பாவமல்ல சாபமல்ல, என்னுடைய கிரியை வெளிப்படும்படியே அப்படி பிறந்திருக்கிறான்னு சொல்லி அவன் கண் பார்வை கொடுக்குறார். அப்போ இதெல்லாம் நம்ம படித்து பார்க்கணும். என்ன மாதிரி பண்ணுறாரு அவர், அந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி எப்படி பண்ணுறாரு. இந்த மாதிரி பேதுரு வந்து ஐனியான்னு ஒருத்தன் திமிர்வாதக்காரனை கிடக்கிறான் 8 வருஷம். பேதுரு போய் ஹீல் பண்ணுறாரு. அவர் இப்போ நிறைய மக்கள் சுகத்துக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய கோடீஸ்வரராக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், எல்லாருமே சுகத்துக்காக ட்ரை பண்ணுறாங்க. இந்த வரங்களை ஆப்ரேட் பண்ணுறது எப்படி? நம்ம 9 கிஃப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி அந்நிய பாஷை வரம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சுகம் அளிக்கும் வர ஹீலிங் வரவெல்லாம் ஒருத்தருக்கு இருந்தால் நிறைய பேர் ஹீல் பண்ண முடியல. அதெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக குறையுதோ இந்த காலகட்டங்களில் இருப்போம். அது மேலே நிறைய விருப்பங்கள்லாம் குறைஞ்சிருச்சா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மெடிக்கலை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எதனால மெடிக்கல் போடு, அது கத்தர் கொடுத்த ஞானத்தில் வந்தது தான், அப்படிலாம் போயிடுச்சு. ஸோ அதை நோக்கி நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா அதை கேட்குறேன். அந்த ஹீலிங் மினிஸ்ட்ரிக்கு நிறைய பேர் எழுமணும். இல்லை அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கான்னு கேட்குறேன். அந்த கிஃப்ட்டை பெறுறதுக்கு அதுக்கான இப்போ நிறைய பேரை நம்ம கேள்வி சொல்கிறீங்க இல்லையா? இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் ப்ரே பண்ணணும்னு நான் எழுமணும். நான் போனால் தானே ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். போகணும், இறங்கி போய் ஜெபிக்கணும், அவங்களுக்காக மன்றாடி ஜெபிச்சோம்னா நிச்சயமாக அற்புதம் நடக்கும். இப்போ அந்நிய பாஷை பேசுறது ஈஸியாகிடுது. ஏன்னா அது நம்ம அது டிஸ்கஷனில் பண்ணோம். அது நீ வீட்டில் நீங்கள் தனியாக அது அப்புறம் ப்ராப்பர்சியும் வந்து இன்னைக்கு கொஞ்சம் இதாகிடுது. ஏன்னா பெருசாக உங்களுக்குள்ள பட் ஹீலிங்கை வந்து நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் போகணும், பார்க்கணும், ஜெபிச்சோம் நடக்குதான்னு பார்க்கணும். நிறைய இருக்குல்ல அது மாதிரி. அப்படி
இப்போ ஒரு குருடனுக்கு வந்து ஆண்டவர் ஜெபம் பண்றாரு முதல்ல, அவனுக்கு ஹீல் ஆகல, எல்லாம் நடக்கிற மரங்களை போல் காண்கிறேன்றான் மனுஷர்களை. திரும்பவும் பண்றாரு. ஏன் அப்படி பண்றாரு? ஒரு தடவை பண்ணா சுகம் கிடைக்கலன்னு சோர்ந்துடாத, அற்புத நாட்கள் சோர்ந்து போயிட, மறுபடியும் பண்ணுன்றதுக்கு நம்மளுக்கு ஒரு முன் உதாரணம் காமிக்கிறேன். நம்ம மறுபடியும் போய் ஜெபம் பண்ணணும். எத்தனையோ பேருக்கு போராடி அந்த விஷயங்கள் குறைஞ்சிருச்சோன்னு கேட்குறேன். இப்போ நம்ம இப்பயே கிறிஸ்தவ மத்தியில் இப்போ வரங்களை பற்றி பேசுகிறோம் குறைஞ்சிருச்சு ஒரு பக்கம். ஏன்னா இந்த மாதிரி ஹீலிங்கை ரிசீவ் பண்ணிக்கணுங்கிற அந்த ஆர்வம் குறைஞ்சிருச்சோ இந்த மக்கள் gift மத்தியில். வேணும்னு. ஆமாம், அந்த ஆர்வத்தோட போய் இறங்கணும், களத்தில் இறங்கணும், போய் இறங்கணும். அநேகருக்கு சுகமளிக்கிறார், பிணியாளிகள் அநேகரை சுகப்படுத்தினார்னு பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினார். அப்போ நம்ம போய் பார்க்கணும், அந்த ஸ்பாட்டுக்கு போய் அவங்களுக்கெல்லாம் ப்ரே பண்ணணும். அது எல்லாரும் எழும்பணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. நம்மளை நம்பி தான் இருக்கார் அவர். இப்போ அவரே இறங்கி வந்து ஊழியம் பண்ணாத பண்ணிட்டு போயிடுவார். அவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கார், எல்லாருக்குள்ளே இருக்கார். நம்ம தான் போகணும், நமக்குள்ள வரங்கள் செயல்படும். அதான் ஃபெய்த்துடைய ஆக்ஷன் அப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் நேரடியாக போனால் தான். ஆமாம், ஒரு பையன் அவன் வந்து எங்கள் அப்பா பாஸ்டர், சின்ன சர்ச்சு வருவீங்களான்னா, இப்போ 40 பேர் 50 பேர் இருப்பாங்க. இல்லைப்பா நான் வருவேன். எங்கே 2,00,000 பேர் 3,00,000 கூடுதல அவர்கள் மத்தியில் வாசம் செய்ய சொல்லலை. எங்கே 2,000 பேர் 3,000 பேர் கூடுதல அவர்கள் மத்தியில் வாசம் செய்யவில்லை. எங்கே 2 பேர் இருப்பானோ அங்கே இருப்பேன்ட்டார் ஆண்டவர். நான் வரேன் பாட்டேன். ஒரு நாள் சாயங்காலம் ஆராதனை. சரின்ட்டு போனோம், நான் என் மனைவியும். 40-50 பேர் தான் இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு, வர்ஷிப் முடிஞ்சிச்சு, நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேன், எல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசியில் ஒரு வாலிப பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க, ஒரு 7-8 பேர். அந்த பொண்ணு பார்வை இல்லாத பொண்ணு, வாலிப பொண்ணு. அந்த பிள்ளைய கொண்டாந்து நிறுத்தினவங்க ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாங்க, அந்த 2 ஆஸ்பத்திரி பேர் சொல்லி அங்கே 2லேயும் ஆப்ரேட் பண்ணி பார்த்து 2மே ஃபெயிலியர்ட்டாங்க. டோட்டல் பிளைண்டு. நான் இந்த 2 பெருவரலையும் அந்த பிள்ளையோட 2 கண்ணிலையும் வச்சு, நான் ஆண்டவரே உம்முடைய அற்புதம் செய்கிற வல்லம் அந்த பிள்ளையின் கண்களை கடந்து வரட்டும். பிரதிமையின் கண்ணை திறந்தீரேப்பா. செங்கடலை 2 பிள்ளை அதே வல்லமைக்கு வரணும். எனக்குள்ள ஐயோ என்னை காப்பாற்றுங்கப்பா, இயேசுவே என்னை காப்பாற்றுங்க. பவுலாக இருந்தால் அற்புதம் பண்ணுவீங்களே, எலியாவாக இருந்தால் அற்புதம் பண்ணுவீங்களே, உள்ளுக்குள்ளே வேற ஜெபம் போகுது. என்னை காப்பாற்றுங்கப்பா, ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்கப்பான்னு வெளியே விசுவாசத்தில் ஜெபம் பண்ணுறேன். இப்படி வல்லமை இறங்கட்டும், தண்ணீரை திராட்சை சுமாட்ட அற்புதம் செய்ய வல்லமை இறங்கட்டும் இப்படி சொல்லி ஜெபிச்சுட்டு என்னை விரல எடுத்துட்டேன். சுற்றி இருந்தவங்க அம்மா ஏதாவது தெரியுதாவான்னு கேட்டாங்க. எனக்கு ஐயோ மாட்டிக்கிட்டோம்னு நான் நினச்சேன். அந்த பிள்ளை ஒரு வசனத்தை சொல்லுது. அப்போ இந்த புல்பிட்டுக்கு முன்னாடி நின்று இருந்தேன் நான். சின்ன சபை தான், அதனால் ஒரு பெரிய மேடையெல்லாம் கிடையாது. எப்பயுமே இந்த புல்பிட்டில் ஏதாவது வசனம் ஸ்டிக்கர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வசனம் சொல்லுன்னு திரும்பி பார்த்தா வேற வசனம் அது. ஐயோ இது என்ன இந்த பிள்ளை வளருது போல எதையோ அப்படின்னு அவங்க என்ன கேட்குறாங்க. ஆனால் எங்கேம்மா இருக்குன்னா அப்படி காமிக்குது. ஒரு 10 அடி 15 அடி தூரத்தில் ஒரு கேலண்டரில் வசனத்தை படிச்சிருக்கு. ஆச்சரியம். உடனே அவர் கேட்குறாரு, நான் யாருன்னு. மூத்த அண்ணே. நான் யார்? மூத்த அண்ணி. நான் யார்? 2வது அண்ணே. தூர போய் நின்று நான் யார்? நீங்கள் 3வது அண்ணே அப்படின்னு சொல்லுது. ஒரே சந்தோஷமாயிட்டாங்க அவங்க. அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு பார்வை கிடச்சிருச்சுன்ட்டு, குருட்டு பிள்ளைக்கு பார்வை திறந்துருச்சுன்னு. எனக்கு ரெட்டிப்பான மகிழ்ச்சி. நான் ஜெபிச்சு நடந்திருக்கா, என்னால் நம்பவே முடியல. ஆண்டவர் இவ்வளோ என்னை கனப்படுத்தியிருக்கிறாருன்ட்டு. அருணாச்சல் போயிருந்தேன். அருணாச்சலில் இட்டாநகர் பக்கத்தில் ஒரு 300 மிஷினரிகள் மத்தியில் ஊழியம் செய்யணுன்ட்டு. அப்போ 2 நாள் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. 3வது நாள் மீட்டிங் நான் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கேன். திடீர்னு ஒருத்தர் கட்டில் கொண்டாந்து போட்டார். அப்புறம் ஒரு பெண் சரீரத்தை அப்படியே பொட்டலை மாதிரி கட்டி கொண்டாந்து போடுறாங்க. இது என்னன்னு பார்க்கும்போது ஒரு பாஸ் வந்து சொல்கிறாரு, நான் தான் உங்களுக்கு சொன்னேன், ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. அரசாங்கத்தில் உள்ள ஒரு பெரிய அதிகாரியுடைய அண்ணன் பொண்ணு, மிகப்பெரிய ஸ்தானத்தில் உள்ளவங்க. அப்போ அவர் சொல்கிறாரு. அப்போ நான் உடனே என்ன பண்ணுறேன்னு பார்த்தா பேரலைஸ் ஆகிருக்கு. 28 வயசு அந்த பொண்ணுக்கு, கல்யாணம் ஆன பொண்ணு. பேரலைஸ் ஆகி 2 கை வளங்களை 2 கால் வளங்களை கண்ணெல்லாம் மூடி சொறி இப்படி கிடக்கு. வாயெல்லாம் திறக்க முடியாது. அங்கே டெல்லியில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல், எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வச்சு எவ்வளோ ட்ரீட் பண்ணி பார்த்துருக்காங்க. எங்கெங்கேயோ கொண்டு போய் என்னென்னமோ ட்ரீட் பண்ணிக்காங்க, நடக்கலை. ஸ்டார்ட் த மினிஸ்ட்ரின்னார் ஆண்டவர். இன்னும் ஆண்டவரன் தைரியமாக போய் ஊழியம் பண்ண அந்த பொண்ணுக்குன்ற. நான் போனேன். போய் அந்த இங்கிலீஷில் தான் நான் ஜெபம் பண்ணேன். இப்போ ஜனங்களுக்கு புரிக்க தமிழில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உனக்கு சுகம் உண்டாக கடவுது, இப்பொழுது வல்லமை இறங்கட்டும், இயேசுவின் வல்லமை இப்பொழுது சரீரத்தில் இறங்கட்டும்னா காலெலாம் கரன்னு திரும்புது.
கையெல்லாம் கர 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 கரன்னு திரும்புது. கண் திறந்துருச்சு. எல்லாம் கூச்சல் போடுறாங்க. அந்த அம்மா, அந்த பொண்ணுடைய அம்மா கூச்சல் போடுறாங்க சந்தோஷத்தில். நீங்கள் எழும்பலாம், நீங்கள் எழும்பலான்னு எல்லாம் தூக்க போனாங்க. இல்லை, நீங்கள் எழும்பலாம்னே இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் அப்படியே எந்திரிச்சு உட்காந்தாங்க. நீங்கள் எந்திரிச்சு நிற்கலான்னு, யூ கேன் வாக், நீங்கள் நடக்கலான்னு அப்படின்னு நடந்தாங்க. அப்படியே ஹால் முழு கை போய் ரைஸ் யுவர் ஹேண்ட், கையை உயர்த்தலான்னு கையை உயர்த்தி இப்படி உயர்த்திட்டு அப்படியே அவங்க கையை பார்க்குறாங்க, தான் கையான்னு தான். அப்புறம் ஒரு பேப்பரெல்லாம் பந்து மாதிரி சுருட்டி கொடுத்து இதை பிடிங்கன்னா பிடிச்சிட்டாங்க. கை இதாகிருச்சு. இப்போ நீங்கள் பேசலாம், ஜீசஸ் சொல்லுங்கள், ஜீசஸ் ஜீசஸ் நாங்கள் வாய் திறந்துச்சு. கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. அப்போ எனக்கு ஒரு தரிசனம் பார்க்குறேன். நான் வேர்ட் ஆஃப் நாலேஜ் இருந்துச்சுன்னா, அறிவுணு தோசை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காமிப்பார் தரிசனம். அதை பார்க்குறேன். இவங்க அந்த பொண்ணுடைய வீடு ஃபுல்லாக சோஃபாலாம் ஒயிட்டாக இருக்குது, ஒயிட் கவர் இருக்குது, கேட்டன்லாம் ஒயிட்டாக இருக்குது. பெரிய கார்டன் மாதிரி இருக்குது, வீட்டுக்குள்ளேயே கார்டன் மாதிரி இருக்குது. இப்படி இருக்குண்ணா, எஸ் எஸ்ன்றாங்க. உங்கள் வீடு இப்படி இருக்கலாம், ஆமாம் ஆமான்னு. உள்ளே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நிற்கிறார். அந்த இதெல்லாம் ஹை ரேங்கில் உள்ள போலீஸ் ஆஃபீஸ். இப்படி ஒருத்தரை பார்க்குறேன்னா, எஸ் இஸ் மை ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இது என்னால் நடந்தது இல்லை, இது இயேசு தான் சுகம் கொடுத்தாரு. நான் உங்களை வந்து இயேசுவை நேசிங்கன்னு சொல்லக்கூடாது, அன்பு உங்கள்கிட்ட இருந்து வரணும். எஸ் எஸ்ன்னாங்க. நடந்தே போயிட்டாங்க. பொட்டலை மாதிரி தூக்கிட்டு வந்தவங்க நடந்து போய் போனாங்க. ஆப்பிரிக்கா மாதிரி நாடுகள்ல பெரிய மிராக்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அது மாதிரி ஏன் இந்தியாவில் மாதிரி நடக்கும்? இந்தியாவுக்கு வரப்போகுது, நடக்க போகுது. அதுக்கு தான் இவ்வளோ ஊழியர்கள் இருந்து ஏன் அதை செய்ய முடியல? எலியா என்ன சொல்கிறார், நான் மாத்திரம் இருக்கேன் போது சொல்லி 7000 முழங்காலில் வச்சிருக்கிறேன். பாகாலுக்கு முழங்காத 7000 முழங்கால்களை வச்சிருக்கிறேன்றார். அப்படி போல் நிறைய பேரை மறைச்சி வச்சிருக்காரு. இப்போ எல்லாரையும் ஆண்டு கொண்டு வருவார். அதான் எழுப்புதல். ஸோ இந்தியாவில் நிறைய டாக்ட்ரின்ஸ்லாம் இருக்குது, நிறைய லைஃப் ஸ்டைலை பற்றி பேசுகிறோம், நிறைய தியரிட்டிக்கல் நிறைய இருக்குது, ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஸோ ஒரு ரிவைவல் ஏற்படும் கஷ்டமாக இருக்குது, நிறைய பேருக்குள்ள ஒற்றுமை இல்லைன்றாங்க. ஸோ கர்த்தருடைய இது ரொம்ப அதிகமாக. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 4 நாள் கூட்டம், ஞானத்தை குறித்து கூட்டம், 4 நாள் ஞானத்தை குறித்து பேசிட்டேன். பேசிட்டு முடித்து திரும்புகிற வழியில் அந்த பாஸ்ட் கார் ஓட்டி வந்தவர், அண்ணே இங்கே ஒரு பிள்ளை இருக்குது, ஜோமன்ட்டு போகலாம்னே என்னார். அந்த வீட்டுக்குள்ளே போனால் சமீபத்தில் தான் தகப்பனார் இருந்திருக்காரு, தாய் மட்டும் இருக்குது, ஒரு பையனும் பொண்ணும். அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 14 வயசு இருக்கும் சரீர வளர்ச்சி, மன வளர்ச்சி 2.5 வயசு தான், 2.5 வயசு 3 வயசு தான் இருக்கும். அது வந்து மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குது. பேசினதே திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்குது. அவங்க அம்மாவை போட்டு தொந்தரவு பண்ணுது. டிவி பார்க்கணுன்னுது. டிவி போட்டால் இந்த இடத்துல ரிமோட் வச்சுருக்குது, ரிமோட்டை பார்க்கக்கூட இல்லை, அப்படியே கட 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 கடன்னு ஆப்ரேட் பண்ணுது. ஏபிசின்ற மாதிரி போட்டு ஒரு பர்டிகுலர் பாட்டை போட்டுட்டு அதில் எத்தனையோ பாட்டு இருக்குது, அதில் கட கடன்னு போய் ஒரு பாட்டை ப்ளே பண்ணிட்டு அந்த கூடயே பாடுது. இல்லை அங்கிள் வந்திருக்காங்க ஜெபம் பண்ணான், ஏன்ட்டு வந்து ஜெபம் பண்ணணுமான்னு. எனக்கு அந்த பிள்ளை மேலே கை வச்சா அது சுகமானா எப்படி இருக்கும்? 4 நாள் நான் பிரசங்கம் பண்ணது ஒன்றுமே கிடையாது, அங்கே அற்புதம் நடக்கலையே. இப்படி போல் 26 பிள்ளைகள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி. 23 வருஷம் மினிஸ்ட்ரியில் 26 பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க. வெஜிடபிள் மாதிரி வச்சுருக்காங்க பிள்ளைகளை, அதுக்கு உயிர் இருக்குது, அவ்வளோதான். ஒரு தாயெல்லாம் வாட்டர் பெட்டில் வச்சுருக்காங்க பிள்ளைய, குளிப்பாட்டி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. 16 வயசு பிள்ளை. அந்த தாய் குளிப்பாட்டுறதுக்காக கொண்டு போகும் 3 தடவை அந்த தாயார் விழுந்து கால் உடைஞ்சு ஆப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிள்ளை கண்ண மூடியே இருக்குது. சாயங்காலம் 6:30 மணிக்கு கண் திறக்குமா, ஒரு 10 செகண்ட் அதுக்காக அவங்க அப்பாவும் ஆட்டோ ஓட்டுறாரு. அந்த 10 செகண்ட் என்ன உட்காந்துருக்காங்க. கண திறந்தோடனே இவங்க ஏதோ பேசுகிறாங்க அந்த பிள்ளைகிட்ட. இந்த பிள்ளை கேட்குதா இல்லைன்னு தெரியல. நல்லா இருக்கீங்களா அப்படியாப்பா அப்படியாட்டாங்க. 10 செகண்ட் கண்ண முடிச்சு. அங்கே என்னால் மிராக்கிள் பண்ண முடியலையே. அப்போ அது என் கையில் இல்லை. அதுக்காக நான் எஸ்வே எனக்கு அந்த வல்லமையை தாரும் ஐயா, அந்த அற்புதம் செய்கிற வல்லமையை தாரும் ஐயா. அதே நேரத்தில் நடந்திருக்குது, அற்புதம் நடக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். இதே மாதிரி ஒரு 14 வயசு பையன், ஆனால் மன வளர்ச்சி 2 வயசு 2.5 வயசு தான். அந்த பையனை வந்து ஒரு அறையில் பூட்டி வச்சுருக்காங்க. எனக்கு தெரியாது.
நான் போன உடனே யூனிவர்சிட்டிக்கு போயிட்டேன். நான் திருப்பி வந்து பார்த்தா எல்லாம் என்னுடைய சட்டைக்கிட்ட எல்லாத்தையும் கீழே கிடக்கு, எல்லாம் பேஸ்டெல்லாம் பிதுக்கி கிடக்கு, சின்ன பின்னமாக கிடக்கு. பார்த்தா அவங்க 2 பேரும் அழுகுறாங்க, அப்பா அம்மா. பிள்ளையோட அவன் வந்துட்டான், எப்படி வந்தான் தெரியல, பூட்டி வச்சோம், எப்படியோ வந்துட்டு ஜன்னல் வெளியே குதிச்சு வந்துட்டான் அப்படின்ட்டு. என்ன பண்ணுவானே தெரியாது எப்பன்ட்டு. திடீர்னு ட்ரெஸ் இல்லாமல் உடனே அந்த வால்டரில் நின்றுவான். உடனே அந்த பெட்ஷீட்டை தூக்கி சுற்றி கொண்டு போவாங்களாம். காரில் ஏறினாலும் ஒரு போட்டு அந்த ஆடியோ பிளேயரை ரீவைண்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்கிறான். பேச்சு வராது. இப்போ வந்து இப்போ தான் கெனடியங்கெல்லாம் யார் ராதா கேண்டியங்கள் அப்படின்வான். பார்க்கக்கூட மாட்டான். யாருன்னு போய் ஈகிருப்பான். ஒரு குழந்தை மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப பாரமாக இருந்தது. அது ஒரு 2-3 வாரம் அங்கேருந்து ஊழியம் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அங்கேருந்து எனக்கு வீடியோவாக அனுப்புகிறாங்க. செல்லில் வந்துகிட்டே இருக்குது. அவன் ஒர்ஷிப் பண்ணுற மாதிரி வருது எனக்கு. என்ன இதுன்னு போட்டுனா அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, அந்த பாஸ்டர். ஐயா, நான் எப்படி என்ன சொல்லனே தெரியலையா. என்னன்னா, நான் அந்த காப்பார் உன்னை காப்பார் பாட்டு பாடியிருந்தேன். காப்பா உன்னை காப்பார். இந்த பாட்டை மறுபடியும் கேட்டிருக்கான் அந்த பையன். கேட்ட ஹீல் ஆகிட்டான். நல்லா இப்போ ஒர்ஷிப் பண்ணுறான் அந்த சர்ச்சில். அவன் அதைத்தான் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பாட்டுனால சுகம் கிடைச்சிருக்குது. அவனுக்கு வந்து போய் கோட் சூட்லாம் வாங்கிட்டு வரணும், பிள்ளை இப்படி ஆகிட்டானா. இல்லை, நான் கென்னடி அங்கிள் மாதிரி ட்ரெஸ் பண்ணணுன்ட்டு அவர் கோட் சூட்டே போட மாட்டாரா. நான் ஃபுல் ஹேண்ட் போட்டு 2 கை மடித்து விட்டுருப்பேன். அது மாதிரி ஃபுல் ஹேண்ட் போட்டு 2 கை மடித்து விட்டு இன் பண்ண மாட்டேன், வெளியே விட்டுருப்பேன். அதே மாதிரி விட்டு நின்று பாடுறான். பார்க்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமா, இந்த பாட்டுனால அவனுக்கு சுகமாக இருக்கிறேன்ட்டு. இப்போ ஆண்டவர் அற்புதம் செய்கிறான்றதை எனக்கு காமிக்கிறார். உன்னை கூட அற்புதம் செய்ய முடியுன்றத. ஆனால் தொடர்ந்து நடக்கணும். அதுக்கு நான் அதிகமாக ஜெபத்தில் தரிச்சிருக்கணும். அந்த ஆண்டவருடைய வேலை வரும், அப்போ அற்புதம் செய்வார். ஏன்னா பவுல் போகும்போதெல்லாம் ஒரு குறி சொல்கிற ஆவி அநேக நாட்கள் குறி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. என்கிட்ட பவுல்கிட்ட வல்லமை இல்லையா, ஆவிகளை பகுத்துறை வர இல்லையா, விசுவாசம் வர இல்லையா. ஆண்டவர் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலை வச்சுருப்பார். அப்போ தான் அற்புதம் செய்வார். தொடர்ந்து செய்யலாம். அந்த வேலை வரணும். ஆண்டவருக்கு நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த ஹீலிங் மிராக்கிள்ன்ற ரெண்டுமே அது ஒரு கிஃப்ட் இல்லையா, ஒரு பெரிய சொன்ன மாதிரி இன்டர்கனெக்ஷன் தான். பட் ஆனால் இந்த இது இது நடந்தால் ஒரு பெரிய ரிவைவல் இந்தியாவில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. அது நடந்துச்சுன்னா ரிவைவல் ஆரம்பிச்சுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஜனங்கள் நிறைய பேர் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி காரியம் நிறைய நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவியை பகுத்தெரியக்கூடிய வரங்கள், அது என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப அது எல்லாரும் விரும்புகிற வரம். இந்த ஆவிகளை எல்லாரும் நினைக்கிறாங்க பிசாசை கண்டுபிடிக்கிற வரம் நினைக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்துல எவ்வளவாக இருக்கிறார், எந்த அளவுக்கு அந்த பிரசன்னம் இருக்குன்றதை இந்த ஆவிகளை பகுத்தறிவார் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு அதுதான். அப்புறம் தான் பிசாஸ், எந்த வகையான பிசாஸ்ன்றது. அடுத்து மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன மாதிரி ஆவி. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே ஆவி சில பொறாமையின் ஆவி இருக்கும், சில மேட்டிமையின் ஆவி இருக்கும், பெருமையின் ஆவி இருக்கும், மாய்மாலமான தாழ்மை உள்ள ஆவி இருக்கும், கபடுள்ள ஆவி இருக்கும். இதெல்லாம் இந்த ஆவியினால் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் மெயின் தேவ பிரசன்னம் அதிகமாக இருக்கும் ஆவிகளை பகுத்தறிவு வர இருந்ததுன்னா. ஏன்னா பிசாசுக்கு தெரியும் இவன் நம்மளை அடையாளம் கண்டுருவான் அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த ஆவிகளை பகுத்தறிவு வரம் தெரிஞ்சாலும் விசுவாசம் வர இருந்தால் தான் பிசாசை விரட்ட முடியும். ஓகே 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 பார்த்தீங்கன்னா ஒரு தடவை என்னை வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி சென்னைக்கு கொஞ்சம் ஒதுக்குப்புறத்தில் ஒரு வீட்டில் ஒரு பையன் 5 வருஷமாக ஒரு ரூமில் அடைச்சி கிடக்கிறான், வெளியே வரமாட்டேங்கிறான் அப்படின்ட்டு. என்னன்னா அவன் +1 படிக்கும்போது ஒரே பையன், அப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு. இவன் வந்து எனக்கு லேப்டாப் வேணும், செல்ஃபோன் வேணும், கிரெடிட் கார்டு வேணும் இப்படிலாம் கேட்டிருக்கான். இவங்க அதெல்லாம் ரொம்ப செலவாகும்ப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. இவன் தள்ளி போட்ட உடனே என்ன பண்ணிட்டான், அவன் சூசைட் பண்ண அட்டன் பண்ணியிருக்கிறான். உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காங்க. அவங்க காப்பாற்றிட்டாங்க, டாக்டர்ஸ் வந்துட்டான். திரும்பவும் கேட்டிருக்கான் இதை, இல்லைப்பா நம்ம அவ்வளோ காசு இல்லை, நம்ம ஏதாவது பண்ணலாம் பண்ணுறதுக்குள்ளே மறுபடியும் அட்டன் பண்ணிட்டான் சூசைட். திரும்ப ஹாஸ்பிட்டல் கொண்டும்போது இப்படி மறுபடியும் பண்ணால் எங்களால் காப்பாற்ற முடியாது, ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களால் முடியாது. அவன் என்ன கேட்குறான்னா வாங்கி கொடுத்துருங்கன்றாங்க. எல்லாம் வாங்கி கொடுத்தா ரூமுக்குள்ளே போயிட்டு கதவு முன்னே வெளியே வரவே இல்லை. கதவை தட்டினாலும் வரல. 2 நாள் 3 நாள் ஆச்சு, 4 ஆச்சு, வரவே இல்லை.
அப்புறம் ஒரு நாள் பார்த்தா நைட்டு காலையில் வந்து பார்த்தா நைட்டு வந்து அந்த டேபிள் இருந்தெல்லாம் சாப்பிட்டு போயிருக்கான். என்னென்ன இருந்துச்சோ அதை சாப்பிட்டு போயிருக்கான். தண்ணியெல்லாம் குடிச்சிருக்கான்னு பார்த்துருக்காங்க. அப்போ நைட்டு பூனைக்கு பால் வைக்கிற மாதிரி இவங்க வச்சுட்டு காத்துட்டே இருந்திருக்கிறாங்க. 4 நாள் 5 நாள் வரமாட்டான். திடீர்னு ஒரு நாள் வந்திருக்கிறான். இவங்க போய் தம்பின்னு பேசினா திரும்பி கூட பார்க்கலையா. தூக்கத்தில் நடக்கிற மாதிரி நேராக போயிருக்கிறான். அப்படியே தூக்கி போயிருக்கான். குளிக்கலை, அழுக்காய் இப்படி சடசடையாக தூங்குதான் முடியெல்லாம். அப்போ பல ஊழியக்காரங்களை கூட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க ஊழியக்காரெல்லாம் வந்து நின்று பாட்டு பாடுனா வெளியில் வந்து ஏன் கத்துறீங்க, எல்லாம் கத்துறதுலாம் நிறுத்துங்கன்னு பயங்கர சத்தம் போட்டிருக்கான். ஒன்று எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. பெரிய அப்பார்ட்மெண்ட், 13 அப்பார்ட்மெண்ட். இப்படி ஒரு பேத்தட்டிக் பொசிஷன். கடைசியில் ஒரு நாள் அவங்க அப்பா இறந்துட்டார். டெட் பாடி வச்சுருக்கிறாங்க. எல்லாம் சொந்த பந்தம் வந்தாங்க. அப்பா இறந்துட்டார், அவார்டான வரல. கடைசியில் போலீஸ் வரவழைச்சிருக்காங்க. போலீஸ் வந்து அவங்க வெறுமனை கன்ஷாட் எம்பி சுட்டு நாங்கள் உடச்சி உள்ள வெளியே வந்தோடனே வெளியே வந்தானா அப்படி பார்த்தானா உள்ளே போய் திரும்ப உள்ளே போய் போட்டிக்கிட்டான். இன்னும் போலீஸ் என்ன சொல்லிச்சு, எங்கள் கீழ்பார்க்க மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குன்னு. என்ன இப்போ கேளுங்க, அது ஈவினிங் 7 o'clock இருக்கும். அந்த அம்மா கேளுங்க, அந்த சிஸ்டர் ஃபோன் பண்ணி அவங்க இருக்காங்களா, இப்போ இந்த மாதிரி வரலாமான்னு கேளுங்கன்னா ஃபோன் பண்ணாங்க. வரலான்னு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நான் போய் காரில் இறங்குறேன். ஏஞ்சல்ஸாக வந்து இறங்குறாங்க. நீ பார்க்குறீங்களா? ஏஞ்சல்ஸாக வந்து இறங்குறாங்க. அப்போ நினச்சிட்டேன் ஆண்டவர் இதில் தீவிரமாக இறங்கி வர்றாரு. ஒன்று நான் தேவ பிரசன்னம் பையனை பிசாசு கட்டி வச்சிருக்கிறாரு. அங்கே அவங்க அந்த அம்மாவுடைய அப்பா அம்மா உட்காந்துருக்குறாங்க. அவங்க 2 பேரும் நெகட்டிவாக பேசுகிறாங்க. ஊழியக்காரங்க அவர் வந்தார், இவர் வந்தார் எல்லாம் நடக்கலைங்கன்ட்டு. ஊழியத்தில் அப்படி இருக்கும். நம்மளை வந்து அவன் விசுவாசத்தில் தகத்து கூட பார்ப்பான் பிசாசு. அப்போ எனக்கு சில வசனங்கள் ஆண்டவர் கொடுத்தார். அந்த வசனங்களை அந்த சிஸ்டர் சொன்ன இது அவங்களுக்கு கொடுத்தாரு. ஏன்னா யோவான் 8:38 சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். அப்போ அந்த வசனங்கள்லாம் சொன்னேன். ஆண்டவன்ட்ட சொல்ல ரொம்ப நேரம் இருக்காத, ஏன்னா நீயும் பிரயாசப்பட ஒன்றும் நடக்காது, நீ போக போகிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஷார்ட்டாக ப்ரே பண்ணி கிளம்பிருந்தார். நான் ப்ரே பண்ணுறேன். ஒரு சரணம் பாட சொன்னார். ஒரு குறிப்பிட்ட பாடம். அந்த பாட்டை பாடுறேன். ஆண்டோடைய பிரசன்னம் அங்கே உள்ளே இறங்கு இந்த ரூம்குள்ளே சொன்னார். நான் டேக்கர் பண்ணிக்க நீ கிளம்பிட்டாரான்றார். 15 நிமிஷம் தான் இருந்தேன். எக்ஸாக்சரேட் பண்ணலை. ஓகே நான் போராடலை. இவங்க நினச்சாங்கன்னா நான் தண்ணி வாங்கி கொண்டாய் அந்த இதில் தெளிப்பேன், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் வெளியே வா அப்படின்னு ஏதாவது சொல்லுன்னு நினச்சாங்க. ஆண்டு இதெல்லாம் பண்ணாத, நீ ஜெபம் பண்ணு, போயிட்டே இருந்துட்டார். ஒரு 8:30 மணிக்கெலாம் கிளம்பி வந்துட்டேன். காலையில் அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னை கூட்டிகிட்டு போனவங்க. அந்த பையன் வெளியே வந்துட்டான். வெளியே வந்தவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க அம்மாட்டேன். நீ அப்பா இல்லை நான் பார்த்துக்கிறேம்மான் இருக்கான். போய் 2 பேரும் அந்த ரூமை பூரா க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. இவன் போய் ஹேர் கட் பண்ணி ஷேவ் பண்ணி குளிச்சு இவன் போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறான். அவங்க தாத்தா பாட்டிகிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறான். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த ஒரு 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 விடுதலைன்றது அவங்களுக்கு இல்லை, நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த குடும்பத்தாரோட எனக்கு அவ்வளோ சந்தோஷம். என்னை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்தார். நான் இவ்வளோ புரோஜனமாக இருந்திருக்கிறேனே ஆண்டவருக்கு, அந்த குடும்பத்துக்கும். அதனால் அநேகர் எழும்பணும், ஊழியக்காரங்கள் எழும்பணும். ஸோ அது ஒரு பெரிய இது. நீங்கள் ஆவிகளை பகுத்தறிவதில் இல்லை எப்படி? ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா இது பிசாசுன்னு காண்டா தானே சொன்னார். பிசாசு உள்ளே கட்டி வச்சிருக்கிறான். விசுவாசம் வரத்தவொடனே எனக்கு கிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறாரு. விசுவாசத்தோட நில்லு. ஓகே, இந்த டிசைனிங் ஸ்பிரிட், இந்த ஆவிகளை பகுத்தறிவது இது மனிதர்கள் மத்தியிலையும் காணப்படும். இப்போ இது என்ன மாதிரியான ஆவி? இப்போ ஒரு சிலர் சந்தேகப்படுவாங்க, ஒரு சிலர் வந்து பயப்படுவாங்க, ஒரு சிலர் பிசாசு இருக்கும், இப்படிலாம் இருக்கு. அதெல்லாம் எப்படி நீங்கள் இந்த மாதிரி வரங்கள் இருந்தால் தெரிஞ்சிருமா? அது எப்படியா? ஆண்டவர் சொல்லுவார், இந்த மாதிரி இதை வந்து இந்த ஆவி இது மாய்மாலமான ஆவி. நம்மகிட்ட வந்து பிரதர்னு வாங்க, இது மாய்மாலமான ஆவி. இது உள்ள வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அது வெளியே வரும். நீ யாருடான்னு கேட்குற மாதிரி வரும். ஆண்டவர் காமிப்பாரு இது என்ன மாதிரி ஸ்பிரிட்னு காமிப்பாரு. ஸோ இது மாதிரி நிறைய பண்ணியிருப்பீங்க. ஆனால் மட்டும் மனுஷங்களுக்கு கூட தெரியும். நாங்கள் பேசும்போது இப்போ சில புறஜாதி மக்கள், ஆண்டவர் விசுவாசிக்காத மக்கள்லாம் பார்க்கும்போது கூட இது என்ன மாதிரி ஸ்பிரிட்டுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி நாங்கள் இந்த ஸ்பிரிட்டுன்றது டோட்டலாகவே டெவிலுடைய இதை கான்செப்டை குறிக்கிறதா இல்லை மனுஷங்களுடைய 3 இது? அதாவது பரிசுத்த ஆவியானவர், ஒருத்தனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவாக இருக்கிறார், ஒரு இடத்துல பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவா இருக்கிறார், தேவ பிரசன்னம் எந்த அளவுக்கு இருக்குது அதை காமிப்பார். ஒரு
ஒரு பிசாசியும் காமிப்பாரு இந்த மாதிரி பிசாசு இருக்கு. ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க என்ன ஆவி, என்ன மாதிரி ஆவி, துணை எனக்கு வர ஆப்ரேட் ஆகும்னு நினைக்கக்கூடாது. சில நேரத்தில் என்ன பண்ணுவாருன்னா அவங்கள பேச விட்டு கவனின்னுவார். ஞானத்தை இப்போதைக்கு வசனத்தில் சொல்லுவார், லெட் தம் ஸ்பீக் வெயிட்னுவார். அவங்க பேசட்டும். ஏன்னா அந்தந்த மரம் அந்தந்த கனியினால் அறியப்படும். அவங்க பேச 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 அவங்க யாருன்றது தெரியும். இது ஆவி என்ன ஆவின்னு. எதுக்குன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக. அவசரப்பட்டு ஆவிகளை பொறுத்தறிய வரத்தை பயன்படுத்திடாத. அவங்க பேச பேச தெரிஞ்சிடும். அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரியான ஊழியத்தை செய்யணும்னு ஞானத்தை இப்போதைக்கு வசனம் மூலமாக சொல்லுவார். கவுன்சிலிங் தேவை, செப்பரேட்டாக கவுன்சில் பண்ணு. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்பட்டு வந்திருக்காங்க அந்த கணவன் மனைவி. இவங்களுக்கு தனித்தனியாக முதல்ல கவுன்சில் பண்ணு, அப்புறம் சேர்த்து வச்சு கவுன்சில் பண்ணுன்னுவார். ஸோ இது கவுன்சிலிங். அதை கணவன் மனைவிக்குள்ளே தெரியும். நான் கேட்குறது பழகுறோம்ல, எத்தனையோ பேர் நண்பர்களோட பழகுறோம், தெரிஞ்சவங்களோட பழகுறோம், ஊழியர்களை நிறைய சந்திப்பாங்க. அதனால் மனுஷனை பார்த்தாலே அது அப்படி கண்டுபிடிச்சிடலாமான்னு கேட்குறேன். இவங்க என்ன மோட்டிவில் வர்றாங்க, பார்த்த உடனே என்ன மாதிரி ஸ்பிரிட் உடனே பேசுவார். சிலருக்கு பேச விட்டு காமிப்பார், பார்த்தியா அப்படின்னு காமிப்பார். வரங்களே அதுதான். ஒரு ஆவிக்குள்ள இருக்க காரியங்களை அறிந்து கொள்ளவும், ஆவிக்குரிய உலகத்தில் இருக்க காரியத்தை அறிந்து கொள்ளவும் தான். ஸோ மனிதர்களே அறிந்து கொள்ளலாம், பிசாசுகளையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். பட் இது நிறைய பேர் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிற ஒரு காரியம். இது இருந்தால் நிறைய லைஃப்பில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு ஒரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. நாளைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்களோ ஒரு பயம் வந்துடும். அப்போ அந்த அவங்க ஸ்பிரிட் என்ன மாதிரி ஸ்பிரிட் அங்கே வருது, என்ன மாதிரி இன்டென்ஷனோட வர்றாங்க அப்படின்றத அந்த ஆவிகளை பார்த்து சொல்லுவாருங்க. தைரியமாக போங்க, இப்படி ஒருத்தர் வருவான், அவங்க நடக்கும், போங்க, தைரியமாக போங்க. ஒரு பையன் வருவான் பொண்ணு பார்க்க. அப்போ அவன் ஆவி இந்த மாதிரி இருக்கும், பண ஆசையில் இருப்பான், பண ஆசையில் இருக்கிறான். அவன்கிட்ட இது காட்ஸ் வில் கிடையாது. இது அதனால் நீங்கள் வரட்டும், ஆனால் அப்புறமா நான் பதில் சொல்கிறோன்னு அனுப்பிச்சி வச்சுருங்க. உடனே எஸ்ன்னு சொல்லாதீங்க, நோன்னு சொல்லாதீங்க. அது ஞானத்தை இப்போதைக்கு வசனம். அவங்களை பார்த்தாலும் ஆவி காமிச்சிட்டாரு. உங்கள் பணத்தை எதிர்பார்த்து, உங்கள் சொத்தை எதிர்பார்த்து வராங்க, குணத்தை பார்த்து வரல. போவாஸ் மாதிரி குணத்தை பார்க்கணும். ரூத்தோடைய குணத்தை தான் போவாஸ் பார்த்தார். அது பைபிள்லேருந்து நம்மகிட்ட பேசுவார். எதுனாலும் பைபிள்லேருந்து தான் பேசுவார் நமக்கு. அதுதான் நம்மளுக்கு ஆதாரம். சூப்பர். சரி, தொடர்ந்து பேசியிருக்கோம். இந்த 3 பார்ட்லேயும் ஆக்சுவலாக பரிசுத்த ஆவியானுடைய அந்த 9 வரங்கள் நிறைய அது அனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 600 பக்கத்துக்கு மேலே அந்த புஸ்தகம் போட்டுருக்கு. நம்ம ஒரு சாராம்சம் தான் பேசியிருக்கோம். ஆமாம். பட் இதில் வசனங்களோட இல்லை ஆதாரத்தோட பைபிளுடைய ஆதாரம் எல்லாம் எதுவுமே இல்லை. 16 வருஷம் ஆமாம். என்னுடைய அனுபவங்கள் வழியான அண்ணன் எப்படி எனக்கு வரங்கள் செயல்பட்டது எல்லாமே இதில் டீட்டெயில்டாக எழுதியிருக்கிறேன். ஓகே சூப்பர். இந்த புஸ்தகம் வேண்டும்னா நம்ம கான்டாக்ட் பண்ணலாம் இல்லையா? நம்பர் கீழே கொடுத்துருப்போம். ஸோ அடுத்து ஞானத்தை பற்றி நம்ம பேசணும். ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம பேசலாம். இதுவுமே ஒரு கிட்டத்தட்ட 600 பக்கத்துக்கிட்ட போட்டுருக்குறீங்க. 520. ஓகே, 20 வருஷமா எழுதுனது. ஸோ ஞானம் இதில் 70 பாயிண்ட் இல்லை. ஆமாம், ஒரு 70 பாயிண்ட் நான் பார்த்தேன். 70 விதமான ஞானம் போட்டிருக்கிறீங்க. 20 வருஷம் எழுதியிருக்கிறீங்க. ஓகே, சூப்பர். இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்தடுத்த எபிசோட்னா வியூஸ்க்கு. ஸோ பரிசுத்தாவின் வரங்கள் வேணும்னா அந்த கான்டாக்ட் பண்ணால் தெரியும். ஸோ பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு ஃபைனல் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த பரிசுத்தாவின் 9 வரங்கள் இதை பற்றி நிறைய இதுவும் நடத்துறீங்க இல்லையா? ஒரு 3 days இதுவும் நீங்கள் ரன் பண்ணுறீங்க. அதில் வேணுன்னா அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆமாம். ஓகே. இப்போ அவங்க இடத்துல வந்து நடத்தணும்னாலும் நீங்கள் 3 நாள் ஃபுல் டே கொடுத்தாங்கன்னா 3 நாள் வேணும் மினிமம். சரி. இல்லை காலையில் ஒரு செஷன், ஈவினிங் ஒரு செஷன், அந்த மாதிரி போகணும்னா 4 நாள் 5 நாள் ஆகும். ஏன்னா அந்த வரத்தை குறித்து டீட்டெயிலாக சொல்லி அவங்க பெற்றுக்கொள்ளணும். அதான் மெயின். நான் வந்து அதை சொல்லி கொடுப்பேன், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்பேன். அதை விட முக்கியம் அவங்க அதை பெற்றுக்கொள்ளணும். அப்போ அதுக்குள்ளே நடத்தணும். ஸோ அந்த இதை நம்ம அதுக்குள்ளே நடத்தணும். கொஞ்சம் டைம் வேணும். பிரசங்க மாதிரி பட்டு போக முடியாது. இது வந்து சொல்லி கொடுத்து அவங்க பெற்றுக்கொள்ளணும். அது வந்து கிட்டத்தட்ட 30 பவர் மினிஸ்ட்ரி நடத்திட்டேன் இது வரையே. ஆண்டோட நான் மேம்பட முடியாது. நிறைய பேர் எழும்பியிருக்காங்க. அதில் நிறைய பேர் ஊழியத்தில் வந்திருக்கிறாங்க. அதில் இருந்து நல்ல ஊழியம் பண்ணுறாங்க. சூப்பர். ஸோ அதெல்லாம் நீங்கள் நடத்துகிற மீட்டிங் அவங்க உங்களை கூப்பிட்டாலும் நீங்கள் அதை நடத்தலாம் அந்த மாதிரி. ஸோ பல இடங்களுக்கு போய் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ தொடர்ந்து உங்கள் ஊழியர்கள் சிறப்பாக அமையட்டும். நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் வேறு டாப்பிக்கில் பேசுவோம். ரொம்ப நன்றி உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்கள்கிட்ட பேசுகிறேன். ரைஸ் லாட். தேங்க்யூ.